இன்று சிசிடியால ஏன் இனிய கைது செய்ய ஏறிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் 14ஆம் தேதி தேவடகா பள்ளியில் ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஜெமியத்துல் உலமாவுக்கு விரோதமாக நிறைய பேச்சுகள் அன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் 4வது ரோல இருந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பினேன். அந்த மெசேஜ் தான் அரசாங்கம் தீர்மானித்திருக்கி ஜெமியத்துல் உலமாவுக்கு எந்த விதமான அலாவ் சர்டிபிகேஷன் கொடுக்கல என்ற ஒரு தீர்மானத்தை செஞ்சு இதே அனௌன்ஸ் பண்ணி சொல்லி அனுப்பின ஒரே ஒரு எஸ்எம்எஸ் தான். இது உலகம் பூரா அனுப்பின எஸ்எம்எஸ் இல்லை, அங்கேக்கு மட்டும்தான் அனுப்பின இந்த எஸ்எம்எஸ். அந்த நேரத்தில் இப்ப அவங்க போட்டி 9 சார்ஜஸ்ல அது ஒன்று என்னண்டா கம்யூனல் ரைட்ஸை தூண்டி விடுற எஸ்எம்எஸ் அசாத் காலி மூலமா அனுப்பப்பட்டீங்கன்னு சொல்லி இது அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கல, அப்படி ஒரு பிரச்சனையும் அங்க நடக்கல. ட்ரஸ்டி மேனேஜிங் ட்ரஸ்டி எனக்கு வந்து சித்திக் பேசினாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க குன்னூத்த ஓதும் அசர்ல இருந்து இந்த பிரச்சனை இதை வாசிச்சிருக்கோன்ற ஒரு தீர்மானத்தில் அவர் இருந்தார். அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் கேவலம் அன்புர சேனாநாயக்கு அவரை கால் பண்ணி கேட்கலாம் என்ன பிரச்சனை பள்ளியில் அடைஞ்சுன்னு சொல்லி எல்லாம் அதான் சாரோட சின்ன பிரச்சனை அடைஞ்சு சார் நீங்க உடனே நீங்க போலீஸ் வாரத்தில் நாங்க போலீஸ் அனுப்புறோம். அப்ப பொருந்துவார்த்த போலீஸ் அனுப்பல, அந்த ஏரியாவுக்கு வாரே பொருந்துவார்த்த போலீஸ் நேரம் அனுப்பினேன். சித்திக் ஆட்சியர் வீட்டுக்கு 3 போலீஸ்காரன் சிசிடில அனுப்பி அசல் மௌலானா சித்திக்கு இருந்து தான் இந்த அவ்வளவு குமாந்தரனையும் கீறி இவங்க எழுதி எடுத்து மற்ற மௌலவி இந்த சிராஜ் மௌலவின்ற போன பறிச்சது இந்த மெசேஜை ரெக்கார்ட் பண்ணிட்டால் இந்த சார்ஜஸ் போட்டிருக்காங்க. இந்த சார்ஜஸ் போடுறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க சொல்றோம் சமுதாயத்தை காட்டி கொடுக்கறது ஒரு முஸ்லீம் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அது சிந்திக்கா இருக்கு. இன்றைக்கு அரசாங்கத்துக்கு இப்ப கிடைக்கிறது ஒரு சான்ஸ் இல்ல. அரசாங்கம் இப்ப அதான் சரி அரெஸ்ட் பண்ணுங்க, இதால சரி போகல. நாளைக்கு என்டிசிபேட் பேர் நாங்க அப்ளை பண்ணிக்கோம். நாளைக்கு கோர்ட் நம்பர் 6/9 எடுக்கப்படுது. அந்த என்டிசிபேட் பேர் எடுத்து நான் மத்த பேசுவோம். அரசாங்கத்துக்கு எப்படி சரி அதான் சரி ஒழுங்கு போடணும். இத 3 அமைச்சர்மா அதன் மாவட்ட கால் பண்ணி சொல்றாங்க நீங்க இந்த கேஸ உத்தரவாதம் அதான் சார் எப்படி ஒழுங்கு போடுவோங்க. கவுன்பாக்கியம் பேர் சொல்றாங்க சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ல நாங்க அவரை உள்ளு வச்சு தான் தேர்தல் செய்வோம்னு சொல்லி அதான் தாரிக்கு அவ்வளவு பயம் இருந்தா போதும். மற்றது ட்ரம்பிக்கு அடுத்த பிரசிடென்சியல் கேண்டிடேட், அதனாலதான் அரசாங்கம் பயப்படுது. ட்ரம்பிக்கு அடுத்த பிரசிடென்சியல் கேண்டிடேட் வர்றதுக்கு தான் ட்ரம்பிக்கே புதுபாலே சேர போறாங்க. அதான் ஞானசார கவர்மெண்ட் சேர்றாரு, நாங்க சேர போறோம். அப்ப இவங்க சேர்த்தாங்க அரசாங்கத்துல பெரிய பிரச்சனை வரும். அதனால அரசாங்கம் பாக்குது 12 சீட்டு இந்த ஜாதி எல்லோருமே இன்னைக்கு 2 இறங்கி இவங்க அப்படியே தள்ளி போட்டுரும். இவங்க போய் படிச்சவனும் இவனோட கரைச்சல் புதுபலமா எடுத்தா அவங்க தானே பௌத்த ஏதாவது மோடி சொல்லி அவங்கள கீழ்ச்சி எடுத்துக்கணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அரசாங்கம் அவ்வளவு பம்ப் பண்ணுது, அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஒரு விஷயத்துல சரி அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல என்று எங்களுக்கு தெரியும். மற்றது அரசாங்கத்தை பொறுத்தளவுல இந்த வேலையில ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு இன்னைக்கு வாசுதேவ நாணயக்கார சொல்ற முஸ்லீம்கள் அவ்வளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோமாலே நிரம்பிக்கார் வாசு, முஸ்லீம்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் புதுபான பிரச்சனையை நாங்க முடிச்சிடுவோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு கோட்டாபய ராஜபக்ச ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரியா நடந்து போடுறாரு. அவர் ஒரு பொலிட்டிஷியன் இல்ல, அவர் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி வந்து அவர் செக்ரட்டரி வெளியே பார்க்கணும். அவர் எல்லாத்துக்கும் அறிக்கையை கொடுக்கறது ஜனாதிபதி உடனடியாக அதை நிப்பாட்டணும். அவருடைய அறிக்கையால தான் இன்னைக்கு பிரச்சனை கூட. ஒரு விமல் வீரத்தை ஸ்டார்ட் பண்ணினா பிரச்சனை. இப்ப கோட்டாபய ராஜபக்ச வந்து டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆகல, அவரோட அமைச்சர் முறையில் அவர் எல்லா இடத்துலயும் பேசுவது எல்லா விஷயத்திலையும் தலையை போட்டுக்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேலை செய்யல ஒரு நிலைமை இன்னைக்கு அரசாங்கத்துக்குள்ள வந்தீங்க. ஏன்னா அமைச்சர்மா இந்த விருது பேசிருக்கா இந்த அரசாங்கம் இல்லை. சரப்போஞ்சிகா கூட சொல்றாரு கூடிய சீக்கிரம் இந்த அமைச்சர்மா இப்ப சந்திரிகா கண்டேன் சிறுவர் பெரிய கதை போகுது. இந்த அரசாங்கத்தை பெறக்கூடிய அமைச்சர்மா அன்றைக்கு குமார வெல்காம சொல்றாரு லங்கதி முன்னாடினா பெண்டே அனமா சுருக்கா ஒன்று நடக்க போகுது. நடந்தா அது ஆப்பு ஐயலட்டிக்க ஆய்ப்பாயும் கவர்மெண்ட்குள்ள பெரிய பிரச்சனை ஒன்று. யாரோ இந்த வந்த யூனிட்காரனா திரும்ப போறான் என்னமோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு நடக்க போகுதுன்றத குமார் விவேகம் கூட இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறான். அதனால நாங்க அதே இடத்துல கண்டனம் ஒரு தெரிவிக்கணும். ஒரு பிரீஸ்ட் வந்து கேண்டி மீட்டிங்ல சொல்றாரு முஸ்லிம்கள் அந்நிய மதத்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல தேத்தனி கொடுக்கறதுல தண்ணி கொடுக்கறதுல குர்ஆன்ல சொல்லப்பட்டு 3 தடவை துப்பி தான் கொடுக்கணும்னு சொல்லி கேவலம் இந்த மாதிரி லெவலுக்கு இறங்கி பேசுறது ஒரு சுவாமி மான்சர். அந்த மாதிரி பேசக்கூடாது, ஒரு மதத்தை தாக்கி பேசக்கூடாது. அது இருக்கும்போது அவர் சிந்தாராம் முஸ்லீம் கடையில குடிச்சாராம் ஒரு முஸ்லீம் கடையில. அதனால அவரு
அதெல்லாம் நேரத்தை வளர்ந்துடாராம் இப்ப. அதனால இதை எடுத்து செய்ய முடியாது. அதனால நாங்க அவருக்கு வழக்கு போடுறது தீர்மானிச்சிருக்கோம். உடனடியாக அவருக்கு வழக்கு போடும். அத மாதிரி அரசாங்கம் இந்த பிரச்சனையில ஒரு தீர்வு இருக்கும். இன்னைக்கு நான் சந்தோஷப்படுற மாநாயக ஹாமது மாறலாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து ஃபியூச்சர் ஆஃப் புடிஸ்டின்னு சொல்லி இப்ப ஞானசார ஹாமது என்ன செய்யறாரு, உடனடியா பேரிராஷ்டிர கூட சிங்கப்பூர்ல இருக்கிற அம்பாசிடர் கூட இன்றைக்கு தாறு மாறா பேசி அவ கேவலமாகி இன்றைக்கு விடுறது நாங்க பார்த்தோம். அதே நேரத்துல ஒப்போசிஷன் தான் இன்னைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை தெரியல. மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு ரெஜிமெண்ட்டுக்கு நாங்க சொல்றோம் என்ன சொன்னார், நாங்க ஒன்றும் கேட்கல. இந்தியன் கவர்மெண்ட் நாங்க ப்ரொமிஸ் பண்ணல 13+, நீங்க தான் ப்ரொமிஸ் பண்ணீங்க. பேங்கிங் மூலம் நீங்க தான் LLRC போட நீங்க தான் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உடனடியாக நீங்க கொடுத்த ப்ரொமிஷன் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. விபக்ஷ விரோதி நாங்க எல்லாரும் கேட்கிறோம். உடனடியாக நீங்க அந்த வேலையில செஞ்சு இந்த நாட்டை பாதுகாங்க. எனக்கு இந்த இந்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாதால வரக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு சென்ஷன் வந்துட்டா அது ராஜபக்ச ரெஜிமுக்கு வாரதோ ராஜபக்ச ஃபேமிலிக்கு வாரதோ இல்ல முழு இலங்கைக்கு வந்து இந்த மக்கள் கஷ்டப்பட போறாங்க. நாளைக்கு இலங்கை ஒரு ஈராக்காவையும் ஈரானாக்கையும் சிரியாவாவையும் இன்றைக்கு சவுத் கொரியா நார்த் கொரியாவாய் ஆவிடக்கூடாது என்றதான் நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்றோம். நன்றி.